வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள்னு சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி கிட்டத்தட்ட இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்றப்பயே ஒரு பெண் பாவனைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ராசின்னு அந்த ராசியோட மிருகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்ப அந்த பெண் பாவனைகளோட உற்பத்தி பண்ணக்கூடிய ராசின்னு சொல்றதும் இயற்கையாவே அவங்களுக்கு பொறுமை குணாவசியங்கள் உண்டு, பயப்படக்கூடிய சுபாவம் உண்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதும், புதுசா ஒரு வேலைக்கு போகிறதுக்கும் இல்லை புதுவிதமான இடத்துக்கு போறதுக்கும், புதுசா ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிறதுக்கான அமைவுகளையும் தாமதமாகிறதுக்கு, டிலே பண்றதுக்கு, ஒரு விஷயத்த மன ரீதியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப லேட் ஆகும். அப்ப அதுவே பார்த்தோம்னா இன்னொருத்தர் இருக்கிறாங்க, சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா தாராளமா எந்த விஷயமானாலும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனா கூட அவங்களுக்கு ஆப்ஷன் தேவைப்படுது. ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்று ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இன்னத்துக்கு கொஞ்சம் தைரியமா எடுக்கலாங்கிறதுக்கான சப்போர்ட் வரும். இப்போ அவங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி அதிபதியான புதன் அவர் ஒரு இயற்கை சூப்பரான கிரகமா போயிடுறாரு. ரொம்ப ஒரு வீரியமான செயல்பாடுகள் செய்ய மாட்டாரு. இயற்கையா சொல்லணும்னா புத்திசாலியான கிரக அதிபதி. அப்ப அந்த ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்தை கொடுக்கறதாகட்டும் சரி, ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு பாவனைகளுக்கான உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையாகட்டும் சரி, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய புதன் உங்களோட ராசி அதிபதியா வந்துடுறாரு. அவர் உங்க ஸ்தான பலத்துல உச்சத்துல உட்கார்ந்துருப்பாரு.
அப்ப இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வலிமைகள் ஜாஸ்திங்க. அதாவது அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அப்பாவோ அம்மாவோ, திருமணத்துக்கு அப்புறம் கணவர், அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி இவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசியாவே போயிருவாங்க. அப்ப சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்னால வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்க என்னால கஷ்டப்படக்கூடாது, இவங்க ரீதியா நான் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், யாரையும் வந்து என்னால துன்புறுத்த வைக்க மாட்டேன், நான் செய்யற விஷயங்கள் யாருக்கும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்போ ஒரு மீன ராசிக்காரங்க வந்து உங்க குழந்தைங்களாவோ இல்லை உங்க அப்பா அம்மாவோ இருந்துட்டாங்க அப்படின்னா நல்லா டீப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. யாரையும் அஃபெக்ட் பண்ற மாதிரியோ துன்புறுத்துற மாதிரியோ இவங்க வந்து இவங்களால நான் இந்த விஷயத்துல நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ற மாதிரியும் நடந்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தன்னை சார்ந்து இருக்குதோ இல்லையோ அவங்களோட சொந்த பந்தங்களை சார்ந்து இருக்கும். அதுக்கு தகுந்த ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா இந்த மாசி மாசத்துல உங்களோட ராசியில உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது, அந்த கேது வந்து உங்களுக்கு என்னதான் சுபரா இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு, மைண்ட் ரீதியான ஆசிலேஷன் கொடுக்கறதுக்கு, எண்ணங்கள் ரீதியான ஒரு டைவர்ஷன் கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்வாருங்க. அந்த விதமான மாற்றங்கள்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வருது. நைட்டு தூங்குறப்ப கனவு இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருதுங்க. ஏன்னா புதுசா யோசிச்சேன், ஒரு பிசினஸுக்காக யோசிச்சேன், அது எனக்கு வந்து செய்யலாமா வேண்டாமான்னு டீவியேஷன்ஸ் ஆகுது, எனக்கு கொடுக்குற ஐடியாஸும் சரிப்பட்டு வரல, நான் என்னோட இவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அது சரியா போகுமா இல்லையான்னு சொல்லி அது ஒரு ஒரு குழப்பமாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பார்த்தோம்னா காமனாவே இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்வேன். அப்ப குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் அவரோட பலம் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 5ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும் சரி, சூரியன் ஆகட்டும் இந்த மாசத்துல உங்களுக்கு பயிற்சியா உட்கார போறாரு எங்க 6ஆம் பாவத்துக்கு. அப்ப 5ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு உச்ச வலிமையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கான வலிமைகள் உண்டு. அப்ப உங்களுக்கு புத்திர பாகிய ரீதியா ஏதாச்சும் ஒரு செலவினங்களோ இல்ல நான் வந்து இந்த மாசம் டெலிவரியா இருக்குங்க ஏதாச்சும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் கொண்டுட்டு போற விதமோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு டெலிவரி ரொம்ப ரிஸ்க் ஆகிறதுக்கோ இல்லை ரொம்ப லேட் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ கொடுக்கறதுக்கான ஒரு டைம் தான். அதுவே 6ஆம் பாவத்துல சனி போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த சனி கூட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியன் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப மருத்துவ ரீதியான செலவினங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு டெலிவரி சார்ந்த விஷயங்களோ இல்லை மருத்துவ சார்ந்த விஷயங்களோ இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் எதனாச்சும் இருக்கு அதை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன செலவினங்களா நீங்க போனீங்கனாலும் பெரிய விதமான செலவினங்கள் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க பாக்குறீங்க நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டரா பார்த்து அதை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கான டைம் இருந்தால் தாராளமா செய்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் பாவகத்துல வந்து பார்த்தோம்னா ராகு ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாசம் கடைசியில 25ஆம் தேதி உங்களுக்கு புதனும் சேர்ந்து உட்கார போறாரு. அந்த புதன் உங்களுக்கு உங்க ராசியாதிபதியான புதனே இந்த விதமான இடத்துல வந்து நீச்சமாக. அப்ப ஒரு கல்யாணத்துக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க இந்த மாசத்துல பண்ணலாமா, தயவு செய்து வேண்டாம். 100க்கு 100% இந்த மாசத்துல திருமணத்துக்கான முயற்சி அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம். அப்படி செய்யற மாதிரி இருந்தா 7ல உட்கார்ந்துருக்கிற புதன் உங்களுக்கு நல்ல விதமான வலிமையை காட்ட மாட்டாரு. அதே மாதிரி குடும்ப ரீதியா கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நான் எதனாச்சும் வெளியில போகிற மாதிரி இருக்கு, தூர தொலைவா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகிற மாதிரி இருக்கு, பிசினஸ்க்காக வெளியில போற மாதிரி இருக்கு, தாராளமா பிரிஞ்சு ஒரு 10 நாளோ 20 நாளோ இருக்கிறது நல்லதுங்க. இந்த கடைசி புதன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சொல்லலை. இந்த மாசம் 25க்கு மேல இப்ப படிக்கிற குழந்தைக்கு நல்ல பாக்கியம் இருக்கா, அந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்காரகத்துவமான புதன் நீச்சத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்றப்ப ஞாபக மருதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் கடைசிக்கு மேல. இப்போ மார்க் குறையுது, மார்க் ரீதியா டிவியேஷன்ஸ் ஆறாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு மார்க் குறையுது, அதனால ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா அதுக்கான முயற்சிகள் மட்டும் எடுங்க, டிப்ரெஷன் ஆக வேண்டாம். அதுக்கு டைம் தான் இன்னைக்கு கோச்சார கத்தகத்தோட சூழ்நிலையான டைம் தான் சரியில்லை. அது சீக்கிரமாவே புதன் பயிற்சி ஆயிடுவாருங்க. ரொம்ப பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. சீக்கிரமா பயிற்சி ஆகக்கூடிய கிரகத்துல ஒரு கிரகமும் புதன் கிரகமா போய் வந்துருவாரு. அதனால பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு டைம் கிடையாது. அதே மாதிரி 8ல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குரு வந்து உங்களுக்கு 8ல மறைஞ்சது இயற்கையாவே சரியில்லை. இருந்தாலும் ஆடம்பர விரயங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப அதிகமா ஒரு கடன் கொடுக்கறதோ இல்லை யாருக்காச்சும் கடன் உதவி செய்யறதோ புதுசா குடுக்கல் வாங்கல் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது நம்மளுக்கு அனுபவம் இல்லாத தொழில நம்ம செய்யறது தலையிடுறது இதை மட்டும் நீங்க மேக்சிமம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே நல்ல பலமும் நல்ல ஸ்டாண்டர்டான விஷயமும் உங்களுக்கு இந்த மாசம் அமைச்சு கொடுத்துரும்.
தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லி டீவியேஷனான ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கான வேலையை செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.